ஹலோ எவ்ரிபடி. ஸோ இன்னைக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து இந்த லேஅவுட்ஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ரோ, காலம், அப்புறம் இந்த பாக்ஸ், அப்புறம் இமேஜ், டெக்ஸ்ட் ஃபீல்டு, அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துருக்கோம். எல்லாத்தையும் தனித்தனியாக பார்த்துருக்கோம் இண்டிவிஜுவலாக. பட் இப்போ உங்களுக்கு வந்து அந்த இண்டிவிஜுவல் எலமெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு ஐடியா இருக்கும். இப்போ நம்ம அந்த இண்டிவிஜுவல் எலமெண்ட்டில் இருந்து நெக்ஸ்ட் லெவல் அப்படின்றதுக்கு போகணும். நெக்ஸ்ட் லெவல்னால் என்னென்னா, இப்போ எல்லாம் சின்ன சின்ன யூனிட்டாக நீங்கள் கிரியேட் பண்ண தெரியும். அந்த சின்ன சின்ன யூனிட்டாக எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி ஒரு ஸ்க்ரீனாக வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ணணும். ஏன்னா ஒரு ஸ்க்ரீனுங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி வந்து நிறைய கலெக்ஷன் ஆஃப் யூஐ எலமெண்ட்ஸ் இன்டகிரேட்டட் வித்தின் சம் சர்டைன் லிமிடேஷன்ஸ் அண்ட் சர்டைன் ரிலேஷன்ஷிப்பில் அதை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் அந்த ஸ்க்ரீனே இருக்குது. ஸோ ஒரு உதாரணத்துக்கு இது இப்போ இங்கே இருக்கிற இந்த ஸ்க்ரீனை பாருங்களேன். இப்போ ஆக்சுவலாக இந்த டிசைன் தான் நம்ம செய்ய போகிறோம் இன்றைக்கி. இப்போ இந்த ஸ்க்ரீனை வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதில் என்னென்னலாம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு, இது உங்களுக்கு தெரிஞ்சது. இது வந்து ஒரு இமேஜ் வியூ. ஸ்க்ரீன் ஷேர் ஆகிட்டு தான் இருக்கும். ஸ்க்ரீனு தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு, இது வந்து ஒரு இமேஜு, இது வந்து ஒரு லேபிளு. அதே மாதிரி இது ஒரு ஒரு இமேஜ் இருக்குது, அதுக்கு சைடில் வந்து ஒரு இது இருக்குது. இந்த மாதிரி இது எல்லாமே இதில் இருக்கிற எலமெண்ட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போது இந்த பேஜை டிசைன் பண்ணணும்னா எப்படி வந்து திங்க் பண்ணி எப்படி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கோட் லேப்ஸ்னு ஒன்று இருக்குது. ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஆண்ட்ராய்டு கற்றுக்கிறவங்களுக்கு கோட் லேப்னே வந்து ஆண்ட்ராய்டே வந்து ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அதில் இருக்கிற ஒரு பார்ட்டை தான் இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். இதை நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி இதை நான் செஞ்சு காமிச்சிட்றேன். இதுக்கப்புறம் இதே விஷயத்த நீங்கள் வந்து இதை பார்த்தே திருப்பி எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு தடவை செஞ்சு பார்க்கணும். இதில் வந்து சிலதெல்லாம் நான் உங்களுக்கு இன்னும் கவர் பண்ணலை, அதெல்லாம் சேர்ந்த மாதிரி வருது. இப்போ நம்ம அதெல்லாம் மட்டும் நான் விட்டுட்டு இந்த டிசைனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத செஞ்சு காட்டுறேன். ஓகேங்களா? அதான் இன்றைக்கி அஜெண்டா. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அ பிளான். இப்போ இந்த பேஜை வந்து டிசைன் பண்ணணும்னு ஒரு டிசைனருக்கு வந்து ஒரு யூஐ டிசைனர் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டார். இதை வந்து நீங்கள் ஒரு டெவலப்பர் வந்து கோடாக கன்வெர்ட் பண்ணி உங்களோட இதில் நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணணும். இதான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற டாஸ்க். இப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் இதை வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும். பிளான் பண்ணுறதுனா எப்படின்னா, இப்போ இது வந்து உங்களை வரைய சொல்லிட்டாங்க. வரைய சொன்ன உடனே வந்து ஒரு பெரிய ஷீட் கொடுத்துட்டாங்க. அந்த ஷீட்டில் இதை நீங்கள் எந்த போர்ஷனில் எப்படி வரையணும், இப்போது இதை வந்து ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒரு 40% ஸ்க்ரீனை ஆக்குபை பண்ணுற மாதிரி இருக்கணும், இல்லை இது வந்து ஒரு 40%, அதுக்கப்புறம் இது ஒரு 20%, இப்படி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதை போர்ஷன்ஸை பிரிக்க ட்ரை பண்ணணும். எதை பேஸ் பண்ணி அப்படி பிரிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து சில கம்பெனிஸில் அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸில் சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போது பெரிய ஸ்க்ரீனாக போச்சுன்னா, எனக்கு இந்த போர்ஷன் வந்து இப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் உள்ள தான் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இது எப்பயுமே சென்டரில் தான் வரணுமா அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் நீங்கள் பண்ண உங்களுக்கே சில இதெல்லாம் தெரியும். மோரோவர் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுறீங்க இல்லையா. இப்போ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஒன்று கனெக்டட். இது கீழே இது வந்து ஒரு இப்போ 10 ஸ்பேஸில் இருக்குது அப்படின்னா 10 டிபியில் இருக்குன்னா 10 டிபியில் தான் இது ஸ்டார்ட் ஆகுது, அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ இந்த போர்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் இது ஒரு 10 டிபி, இதுக்கப்புறம் இது வந்து ஒரு செக்ஷன்னு சொல்லுவாங்க. இது ஒரு செக்ஷனு. இந்த ஃபேவரட் கலெக்ஷனுங்கிறது ஒரு செக்ஷன். அதுக்கப்புறம் கீழே வந்து இது வந்து ஒரு நேவிகேஷன் செக்ஷனு, இது வந்து சர்ச் பார் செக்ஷன், அவ்வளோதான். இப்போது கீழே இருக்கிற நேவிகேஷனுங்கிறது பாட்டம், அது வந்து எப்பயுமே அந்த அடியில் பின்னாடி தான் இருக்கணும் எப்படி இருந்தாலும். பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மேலே இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி 1 by 1 லே அவுட் ஆகிட்டே வரும். மேலே ஃபஸ்ட்டு இது லே அவுட் ஆகும், அடுத்து இது லே அவுட் ஆகும், அடுத்து இது லே அவுட் ஆகும், இப்படி மேலே இருந்து அடிக்கிட்டே வரும். ஒருவேளை ஸ்க்ரீனோட லென்த் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 4 எலமெண்ட்டை லே அவுட் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஸ்பேஸ் நம்மளுக்கு ஆப்வியஸாக ஃப்ரீயாக இருக்கும். பட் ஆனால் இந்த பாட்டம் பாருங்கிறது ஆல்வேஸ் வில் பி இந்த பாட்டம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதை மெயினாக நீங்கள் எப்படி பிரிக்கலாம், மேலே இருக்கிற செக்ஷனு கீழே இருக்கிற செக்ஷன், அந்த மாதிரி 2 செக்ஷனாக பிரித்து நம்ம ட்ரை அவுட் பண்ணலாம். அதை தான் வந்து இப்போ நெக்ஸ்ட் இதில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீனோட கண்டென்ட் மேலே இருக்கிற ஃபுல் கண்டென்ட்டு, இது வந்து பாட்டம் நேவிகேஷன் பார். இது இப்படி தான் பிரிக்கணுமா ஸ்க்ரீன் கண்டென்ட் அப்படிலாம் இல்லை, சும்மா நம்ம இஷ்டம். அப்போ வந்து டாப் லேயர் பாட்டம் லேயர்னு கூட நான் பிரிச்சுப்பேன். நான் வைக்கிற பேர் தான் இது. எனக்கு எப்படி வேணால் எப்படி எனக்கு புரியுதோ அந்த மாதிரி நான் வச்சு எப்படி அதை பிரிக்கணுமோ அதை பிரிச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க, மேலே இருக்கிற லேயர் கீழே இருக்கிற லேயருங்கிறத டிசைட் பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த மேலே இருக்கிற லேயரை எப்படி செப்பரேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஐடியாவை யோசிக்கணும். இப்போது இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டுங்கிறது தனியாக உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு இது இண்டிவிஜுவலாக இது ஒரு எலமெண்ட்டு. இந்த லேபிளு இது எல்லாமே சேர்த்து பதிலாக இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இது ஒரு இமேஜ் வியூ, அதுக்கப்புறம் இது வந்து தனியாக ஒரு லேபிள். ஏன்னா இதுக்கும் இது வந்து ஒரு ஹெட், இதுக்கான டைட்டில் மாதிரி. இது இந்த கீழே இதெல்லாம் வருது பார்த்தீங்களா, இதுக்கான டைட்டில் இது.
ஸோ இந்த டைட்டிலுங்கிறது தனியாக ஒரு டெக்ஸ்ட்டு, அதுக்கு கீழே இந்த ஒரு இது வருது, இந்த ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ இந்த இந்த இதுவும் இந்த கண்டென்ட்டும் சேர்ந்தது தான் இந்த செக்ஷன். ஸோ இந்த செக்ஷன் பேர் வந்து அலைன் யுவர் பாடின்னு இருக்குன்னா அதுக்கு நான் பேர் என்ன அப்படின்னா அலைன் யுவர் பாடி செக்ஷன். இதுக்கு என்ன செக்ஷன் அப்போது ஃபேவரட் கலெக்ஷன் செக்ஷன். அப்போது ஒரு செக்ஷனுக்குள்ளார என்ன இருக்கும், ஒரு டைட்டில் இருக்கும், ஒரு கண்டென்ட் இருக்கும். ஒரு டைட்டில் ஒரு கண்டென்ட், கரெக்டாக செக்ஷன் கண்டென்ட்னு கூட சொல்லலாம். இந்த செக்ஷன் கண்டென்ட்டில் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு இமேஜ் வியூ, ஒரு அது கீழே ஒரு இது இருக்குது, அதுதான் வந்து அப்படியே லைன் பை லைனாக அவங்க அடுத்தடுத்து போட்டிருப்பாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்ச் பாருங்கிறது தனியாகவும், அலைன் யுவர் பாடி செக்ஷன் ஒன்று தனியாகவும், ஃபேவரட் கலெக்ஷனை தனியாகவும் ஒரு செக்ஷனாக பிரிச்சுட்டாங்க. இப்போது 2வது ஸ்டெப்பு வந்துட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு போகணும். இப்போ சர்ச் பார் வந்து ஓகே ஒன்றுமே இல்லை, இது நம்ம அப்படியே டிசைன் பண்ணிடலாம். பட் இந்த அலைன் யுவர் பாடியை டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது ஒரு லேபிள், அதுக்கடுத்து இது இருக்கிறத நம்ம தனித்தனியாக பிரிக்கணும் இல்லையா. ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு ஒரு எலமெண்ட்டாக பிரிச்சுக்கிறாங்க. இந்த இமேஜு கீழே வந்து ஒரு டெக்ஸ்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இந்த ரைட்டில் வர்ற டெக்ஸ்ட்டு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு எலமெண்ட். ஸோ இப்போ இது ஒரு தனி ரீயூசபிள் எலமெண்ட்டு கம்போசபிள், இது ஒரு தனி ரீயூசபிள் கம்போசபிள் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா எத்தனை வேணுமோ நம்ம எடுத்து அப்படி அப்படியே போட்டுக்கலாம். இதான் வந்து அடுத்த பிளான். நெக்ஸ்ட்டு 3rd ஸ்டெப்பில் இது நம்ம கொடுத்துருக்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து இப்போ இதை இம்ப்ளிமெண்ட், இப்போ அவ்வளோதான், பிளான் முடிஞ்சிருச்சு. இதோட பிளான் வந்து இதை எப்படி டிசைன் பண்ண போகிறீங்க, என்னென்ன எதெல்லாம் சின்ன சின்னதாக பிரிக்க போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா இண்டிவிஜுவலாக நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிக்கணும். எல்லாத்தையும் டிசைன் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து இன்டகிரேட் பண்ண ஆரம்பிக்கணும். இவ்வளோதான் நம்ம பண்ண போகிறது. ஸோ இதான் பிளான். இப்போது அடுத்து ஒவ்வொரு செக்ஷனாக பார்க்கணும். இப்போ என்ன செக்ஷன் அடுத்து அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் தானே இருந்தது. ஸோ டெக்ஸ்ட் ஃபீல்டை வந்து டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம அங்கே பார்த்த டெக்ஸ்ட் ஃபீல்டு. இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டை வந்து நீங்கள் அந்த இது ரெண்டுத்தையும் இது ரெண்டுத்தையும் ஒன்றா பார்க்கறதுக்காக நான் அந்த ஸ்க்ரீனை வந்து ஒரு இது எடுத்து வச்சுருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் லெஃப்டில். இதுதான் அந்த ஸ்க்ரீன் நம்ம டிசைன் பண்ண போகிற ஸ்க்ரீனு. இதில் வந்து சர்ச் பாரில் வந்து இந்த சர்ச் பார் வந்து ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணுறாங்க. இந்த சர்ச் பார் தான் நம்ம ஃபஸ்ட், இதான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து நம்மளுக்கு யூஐ டெவலப்பர் கொடுத்துருக்கிற ஸ்க்ரீனுன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு டிசைன் பண்ண சொல்கிறது வந்து இந்த சர்ச் பாரை டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சர்ச் பாரை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சர்ச் பாரில் இப்போ இந்த மாதிரியான ஒரு டிசைன் இருக்குது. இதுக்கு எது கரெக்டாக இருக்கும், ஏன்னா டெக்ஸ்ட் ஃபீல்டில் இதுவே வந்து ஆக்சுவலாக ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு தான். ஏன்னா இது என்னது, யூசர்ட்டேருந்து ஒரு இன்புட்டை வாங்க போகுது ஆப்வியஸாக. ஸோ யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்க போகுதுனால இது ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு. நிறைய விதமான டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்குது. நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும்போது அவுட்லைன் டெக்ஸ்ட் ஃபீல்டு பார்த்தோம், அப்புறம் வந்து நார்மலாக இருக்கிற ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இதில் இருக்குது. அது நம்ம போக போக உங்களுக்கே நிறைய புரிஞ்சிடும். இப்போ கிட்டத்தட்ட எந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு வழியில் இருக்கோ நம்ம அதை எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் கீழே ஒரே ஒரு லைன் இருக்குது. அப்போ இது வந்து அவுட்லைன் டெக்ஸ்ட் ஃபீல்டு கிடையாது. அவுட்லைன் டெக்ஸ்ட் ஃபீல்டுனா 4 பக்கமும் லைன் இருக்கும். இது வந்து லைன் கிடையாது, இதுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டு அது. ஆமாம், அது வந்து ஒரு பேக்ரவுண்டு. அது நம்ம பார்த்துக்கலாம் அது என்ன பண்ணுறது. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த சர்ச் பாரை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த பின்னாடி இருக்கிற இந்த கலரை பற்றி கவலைப்படாதீங்க. பின்னாடி இருக்கிற கலருங்கிறது பார்த்தீங்கன்னா அது இப்போ இந்த இதில் எடுத்து வச்சோம்ல, ஸ்டாப் இருக்காங்க. இப்போ இதில் பின்னாடி இருக்குல்லங்களா, இந்த ஓவராலாக இருக்கிற பேக்ரவுண்ட் கலர், அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது. பட் நீங்கள் இப்போ கவலைப்பட வேணாம். நீங்கள் கவலைப்பட வேண்டியது இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான். அதை அவங்க கட் பண்ணி போட்டதுனால அந்த கலர் அப்படியே உங்களுக்கு இங்கே தெரியுது. இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு என்ன சொல்கிறாங்க, இதோட இது மாதிரி கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லிவிடுவாங்க. அதோட வித்து எவ்வளோ, ஹைட்டு எவ்வளோ இருக்கணும், வித்து எவ்வளோ இருக்கணும். வித்து ஆப்வியஸாக வந்து ஸ்க்ரீனோடைய ஃபுல் லென்த்துக்கு தான் இருக்கணும். இப்போ ஸ்க்ரீனோட அந்த ஃபுல் லென்த்துக்கு டிசைன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சர்ச் பாரை டிசைன் பண்ண போகிறோன்னு முடிவாயிடுச்சு. சரி, நான் இதை ஒரு ஃபஸ்ட்லேருந்து ஒரு புது ப்ராஜெக்டாகவே போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நியூ ப்ராஜெக்ட், எம்டி ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு பேர் வந்து என்ன வைக்கிறேன்னா மை ஜிம் அப்ளிகேஷன், இதுதான் பேர். லொக்கேஷன் எங்கே இருக்குது, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ப்ராஜெக்ட்ஸில் இருக்குது. அவ்வளோதான், ஆல் செட். இதோடைய மினிமம் எஸ்டிகே வந்து 24 கொடுத்துருக்கேன்.
நக்கெட் இருக்கிற ஃபோனில் இருந்து இருக்கிற எல்லா நக்கெட்டு அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா ஃபோன்லையும் இப்போ ரன் ஆகும். அது வந்து ஆண்ட்ராய்ட் 7 வச்சுங்களேன். இப்போ நம்ம என்ன வெர்ஷன் இருக்குது, ஆண்ட்ராய்ட் 14 வரைக்கும் இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்ட் 7லேருந்து ஆண்ட்ராய்ட் 14 இருக்கிற எல்லா வெர்ஷன்லையும் நம்மளுடைய அப்ளிகேஷனுங்கிறது ரன் ஆகும். அவ்வளோதான் இதுக்கு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ காட்லின் டிஎஸ்எல் பில்ட் பண்ணுறதுக்கான டூல் வந்து காட்லின் டிஎஸ்எல் பில்ட் கைடில் தான் இருக்குது. அவ்வளோதான், ஆல் செட். ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணியாச்சு. ஒரு நேரத்தில் ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் வச்சுக்கோங்க. இல்லாட்டி சிஸ்டம் வந்து நிறைய ரிசோர்ஸ் எடுக்கிறதுனால கொஞ்சம் திணறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, ரொம்ப நாளாக உங்களுக்கு ப்ராஜெக்ட்லாம் க்ரியேட் ஆகலையே, அந்த பழக்கம் விட்டு போயிருந்தாங்கிறதுக்காக தான் இப்போ க்ரியேட் பண்ணேன். ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம நடுவில் சின்ன சின்ன வேலைகளை பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ எடுத்ததுமே வந்து இது ஒரு டம்மியான ஒரு இது நம்மளுக்கு தந்துருக்கு. க்ரீட்டிங்னு ஒரு இதை கொடுத்துருக்கு, இதெல்லாம் கொடுத்துருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு ஆக்சுவலாக பற்றிக்கு தேவையில்லை. யூஸ்வலாக எப்படி நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இது வந்ததும் வந்து டிஃபால்ட்டாக இது சிலதெல்லாம் கொடுத்துருக்கு இல்லைங்களா. டிஃபால்ட்டாக இருக்கிறதுலாம் இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் இப்போ பண்ண போகிறோம். இப்போ ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, யூஐயில் தீம்னு ஒரே ஒரு ஃபோல்டர் அவங்க வச்சுருக்காங்க. நான் அது கூட சேர்த்து இன்னொரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். Let's wait for this configuration port. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஒரு ஃபோல்டர் போட்டு போகிறோம். டிசைன்னு ஒரு ஃபோல்டர் போட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஒவ்வொரு கம்போசபிளாக டிசைன் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். ஒரு சர்ச் ஃபீல்டு தனியாக ஒரு எலமெண்ட்டாகவும். இதை பார்த்ததுமே இப்போ எனக்கு இருக்கிற ஐடியாவை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டுருக்கேன். இந்த சர்ச் ஃபீல்டை தனியாக ஒரு இதுவாக போட்டுற போகிறேன். இது தனியாக ஒரு ஸ்க்ரீனாக போட்டு டிசைன் பண்ணோம்னா தனியாக போடாது. ஏன்னா அது கஸ்டம் ஃபீல்டு கிடையாது. நம்ம ஏற்கனவே இருக்க டெக்ஸ்ட் ஃபீல்டு அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஃபீல்டுனா என்ன, யூஐ ஃபீல்டுனா என்ன மீன் பண்ணுறேன்னா, இப்போ டெக்ஸ்ட் ஃபீல்டுனா அவங்க ஏற்கனவே கொடுத்துருக்க டெக்ஸ்ட் ஃபீல்டு அப்படியே யூஸ் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். இப்போ இதை ஏன் நான் கஸ்டம்னு சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு இமேஜ் வியூ, ஒரு டெக்ஸ்ட்டு, கீழே இருக்கிற ஒரு டெக்ஸ்ட்டு, இது எல்லாத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணி நீங்களாக ஒரு யூஐ எலமெண்ட்டை க்ரியேட் பண்ண போகிறீங்க. அப்போது இந்த மாதிரியான பேர் வந்து கஸ்டமான ஒரு எலமெண்ட், கஸ்டம் எலமெண்ட், கஸ்டமைஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுற யூஐ எலமெண்ட். இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டுங்கிறது நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலை, ஏற்கனவே இருக்கிறது அப்படியே வச்சு யூஸ் பண்ண போகிறீங்க ஆஸ் இட் இஸ். ஸோ அதுக்கு தனியாக ஒரு ஃபைல் போடணுமான்னு கேட்டிங்கன்னா போல தேவையில்லை. பட் அகைன் இட் இஸ் அப் டு அவர் சாய்ஸ். ஹவெவர் வி வாண்ட் டு மேக் யூஸ் ஆஃப் இட், வி கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். இப்போ நம்மளோட கேஸ்க்கு பொறுத்த வரைக்கும் சரி ஓகே பெட்டராக இருக்கும்னா வி கேன் ஈவன் டூ இட். சர்ச் பாருங்கிறது தனியாகவும் ஒரு எலமெண்ட்டாகவும் நம்ம போட்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபினிஷ் ஆகிடுச்சா? ஆயிடுச்சு. ஆல் செட். இப்போ வந்து யூஐயில் தீம்னு ஒரே ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த டாட் இருக்குதுங்கன்னா யூஐக்குள்ளார தீம்னு ஒரே ஒரு ஃபோல்டர் இருக்குது, உள்ளே தான் இருக்குது. நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓப்பன் இல்லை, ஃபைண்டரில் கொடுத்தீங்கன்னா ஃபைண்டரில் எப்படி இருக்குது பாருங்கள். யூஐக்குள்ளார தீம்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதுக்குள்ளார சில தீம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறோம். இது நீங்கள் இங்கே போய் இங்கே ரைட் கிளிக் பண்ணி இப்படி க்ரியேட் பண்ணாலும் வெல் அண்ட் குட், எப்படி வேணால் பண்ணலாம். இன்னொரு ஃபோல்டர் வந்து நான் இப்போதைக்கு சும்மா டிசைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஸ்மால் லெட்டரில் இருக்கணும், ஸ்டார்டிங் டிசைன் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். அவ்வளோதான். இங்கே பண்ணிங்கனாலும் அங்கே அது அடாப்ட் ஆகிடும். இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆயிடுச்சு. இந்த டிசைனுங்கிற ஃபோல்டரில் இப்போ நான் சர்ச் ஃபீல்டுன்னு ஒன்று போட போகிறேன் இல்லையா, சர்ச் பார்னு ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து க்ரியேட் பண்ணும்போது காட்லின் ஃபைலாக க்ரியேட் பண்ணிக்கிங்க. நியூன்னு கொடுத்து காட்லின் ஃபைல்னு கொடுத்தேன். இங்கே போய்ட்டு நியூன்னு கொடுத்து காட்லின் கிளாஸ் ஃபைல்னு இருக்குது. அதில் வந்து இப்போ கிளாஸ்னு இருக்குது. நான் கிளாஸாக க்ரியேட் பண்ணல, கம்போசபிள் ஃபங்க்ஷனாக தான் க்ரியேட் பண்ண போகிறேன். அதனால் சும்மா ஒரு ஃபைலாக மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பேர் வந்து என்ன கொடுக்குறேன்னா சர்ச் பார் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போது ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். இது வந்து ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷனாக வைக்க போகிறேன். அதனால் வந்து கேபிட்டல் லெட்டரில் அந்த ஃபங்க்ஷனுக்கு இது பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போது சர்ச் பார்னு ஒரு போட்டாச்சு. இது ஒன்று இப்போ முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன, இதை நீங்கள் முதல்ல டிசைன் பண்ணிவிட்டு அடுத்தது போனாலும் போனால், இல்லை பிளானை கரெக்டாக ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக டிசைன் பண்ணாலும் ஓகே தான். இப்போ நான் பிளானை போட்டு வச்சுக்கிறேன். இப்போ என்ன பிளான்னா சர்ச் பார்னு ஒன்று போட போகிறேன்னு போட்டேன். அடுத்து என்ன, இந்த அலைன் யுவர் பாடி செக்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த ஃபேவரட் கலெக்ஷன் செக்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன்.
ஸோ வந்து இப்போ அடுத்தது வந்து அந்த மாதிரி ஒரு இதை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் ஆனாலும் ஓகே, இல்லை வந்து இதை ஒவ்வொன்றா போட்டு பண்ணாலும் ஓகே, எப்படி பண்ணாலும் எப்படி பிளான் பண்ணிட்டாலும் ஓகே. பட் இப்போ ஏற்கனவே உங்கள் மைண்டில் அந்த பிளான் இருக்குங்கிறதுனால இட்ஸ் ஓகே, யூ கேன் கோ அண்ட் ஃபஸ்ட்டு கிரியேட் அ சர்ச் டெக்ஸ்ட் பார். அது முடிச்சதுக்கப்புறம் அடுத்த எலமெண்ட்டுக்கு வரலாம். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் பிளான் போட்டுட்டீங்க, இதே பிளான் அப்படியே கோட்லேயும் திருப்பி சும்மா டம்மியாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை போட்டாச்சு. இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஃபீல்டை மட்டும் க்ரியேட் பண்ணி பார்த்துருவோம். டெக்ஸ்ட் ஃபீல்டில் ஆஸ் யூஷுவல் வேல்யூ என்ன கொடுக்க போகிறீங்க, மாடிஃபயர் என்ன கொடுக்க போகிறீங்க, ஆன் வேல்யூ சேஞ்ச் என்ன அப்படிங்கிறதுலாம் இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இப்போதைக்கு நான் வந்து அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் டைப் பண்ணுறதெல்லாம் நான் அது ஃபோக்கஸ் பண்ணல. ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணல, ஜஸ்ட் யூஐ வைஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் ஆன் வேல்யூலையோ சேஞ்ச்லையோ வேல்யூலையோ நான் எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட் ஐம் கோயிங் டு ஹேவ் இட் ஆஸ் அ சிம்பிள் திங். ஓகேவா? இல்லை நம்ம என்ன டைம் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் கடைசியாக கூட அதை செஞ்சு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு அது டார்கெட் கிடையாதுங்கிறதுனால நான் அதை இப்போ செய்யலை. ஓகேவா? இப்போது டெக்ஸ்ட் ஃபீல்டுலேயே பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன ஃபீல்டுலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லீடிங் ஐக்கான்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த லீடிங் ஐக்கான்ங்கிறது எதுக்கு தேவை? இப்போ இந்த சர்ச் இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டுன்னு போட்டிங்கன்னா வெறும் இது மட்டும் தான் வரும் இல்லையா? இப்போ நம்ம ப்ரிவியூ போட்டு பார்க்கலாம். ஒவ்வொரு இதுலையுமே கூட நம்ம ப்ரிவியூ போட்டுக்கலாம். இப்போ இந்த சர்ச் பாரில் நான் இங்கே ஒரு ப்ரிவியூ போட்டுக்க போகிறேன். சர்ச் பார் ப்ரிவியூவில் என்னோடய சர்ச் பாரை கால் பண்ணுறேன். இந்த சர்ச் பாருங்கிறது இங்கே இருக்கிற சர்ச் பாரை கால் பண்ணுறேன். ஸோ இதுதான் ப்ரிவியூவாக இப்போ வரப்போகுது. இதோட ப்ரிவியூவை பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு நடுவில் நம்ம சில விஷயங்களை பார்த்து வச்சிடலாம். என்ன பார்க்கணுன்னா, இப்போ என்னெல்லாம் நம்ம நோட் பண்ணோன்னா இங்கே ஒரு லீடிங் ஐக்கான் ஒன்று வருதுன்றதை நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன நோட் பண்ணணும்னா இங்கே வந்து நம்ம ஒரு இது இருக்குது, பிளேஸ் ஹோல்டர் இருக்குது, சர்ச் அப்படின்னு ஒரு பிளேஸ் ஹோல்டர் இருக்குது, இதை நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன, இதுக்கப்புறம் இதோட டிசைன், அதாவது டிசைனுங்கிற சென்ஸ் இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் இருக்குல்ல, ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் கலரில் இருக்குது. இது என்ன கலரு, இது உங்களுக்கு எப்படிங்க தெரியும் இது என்ன கலர் அப்படின்னா? இது நமக்கு தெரியாது, ஆனால் டிசைனரே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுக்குறாங்கன்னா இதோட ஹெக்ஸ் என்ன அப்படிங்கிற டிசைன் கலர் கொடுத்துருவாங்க, அவங்களே கொடுத்துருவாங்க. என்ன பேக்ரவுண்ட் நீங்கள் செட் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. இந்த டெக்ஸ்ட்டுக்கு என்ன பேக்ரவுண்டு, இந்த இதுக்கு என்ன பேக்ரவுண்டு, இந்த லைனுக்கு என்ன பேக்ரவுண்டு, எவ்ரி திங் தே வில் கிவ். ஸோ நீங்கள் அதை பற்றி பெருசாக கவலைப்பட தேவையில்லை. அவங்க கொடுக்குறத நீங்கள் கரெக்டாக செட் பண்ணால் போதும். இப்போ இது பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணால் எங்கே போய் செட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய இது இல்லை அதில். அதுதான் டெக்ஸ்ட் ஃபீல்டு போட்டிங்கன்னா இந்த மாதிரி வருது. இதுதான் டெக்ஸ்ட் ஃபீல்டு. இதில் வந்து இங்கே இன்ட்ராக்டிவ்னு ஒரு மோடு இருக்கும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா யூ கேன் ஈவன் இன்ட்ராக்டட். ஸோ இப்படி தான் வருது. இது இந்த டிசைனுக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா இங்கே வந்து இந்த இதெல்லாம் வருது. ஸோ இப்போ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா அந்த லீடிங் ஐக்கான் கொடுத்து பண்ணலாம். இது வந்து ஆக்சுவலாக இவங்க பண்ணியிருக்கிற மாதிரி பண்ணலாம். சர்ச் பார் மாடிஃபயரில் சர்ச் பார்னு ஒன்று இதை க்ரியேட் பண்ணிட்டாங்க. இதில் வந்து இவங்க எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்களோ நம்ம அதே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ நான் சொல்கிறேன் என்ன சொல்கிறனோ அதே தான் இவங்க தேரியாக எழுதியிருக்காங்க. நீங்கள் திருப்பி அதை படித்து பார்க்கணும் அப்படின்னும்போது யூ கேன் ஈவன் கோ ஹெட் அண்ட் ரீட் இட் அண்ட் தென் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஓகே, இதான் வந்து ஃபைனல் செக்ஷன்ஸ் அவங்க 1 by 1 போடுறதில்ல. இப்போது இதில் நம்மளுக்கு இதில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். என்னென்ன தெரியணும் அப்படின்னா, இப்போ வந்து வேல்யூ ஆன் வேல்யூ சேஞ்சுனா என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ ரெண்டுத்தையும் நம்ம பண்ண போகிறதில்ல, அதை விட்டுருவோம். லீடிங் ஐக்கான்னா இந்த ஐக்கானை கொடுக்கணும், இந்த சர்ச் ஐக்கானை கொடுக்கறதுக்கு. இப்போ நம்ம அதை மட்டும் செஞ்சு பார்க்கலாம். இப்போ இதில் என்ன லீடிங் ஐக்கானுங்கிறது இருக்கா அப்படின்னு, அந்த ஃபீல்டு அந்த பேராமீட்டராக அதில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இங்கே இருக்குது. இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் லீடிங் ஐக்கான்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த லீடிங் ஐக்கான் ட்ரெயிலிங் ஐக்கான்னா பின்னாடி வர்றது. இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணும்போது ஒரு இன்ட்டு மார்க் மாதிரி ஒன்று வரும் பார்த்துருக்கீங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே கிளியர் ஆகிடும். அது வந்து ட்ரெயிலிங் ஐக்கான். லீடிங் ஐக்கான்னா முன்னாடி வர்றது. இந்த சர்ச் பட்டன் வந்து முன்னாடி இருக்கும், அது வந்து லீடிங் ஐக்கான். அதுக்கப்புறம் வந்து அந்த இது இருந்ததுல பிளேஸ் ஹோல்டர், அது வந்து இது
இந்த பிளேஸ் ஹோல்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து பிளேஸ் ஹோல்டராக வந்துடும். ஸோ இதை தவிர வேறு என்ன, லேபிள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணணும். யூசர் நேம் அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு அப்படின்னு ஒன்று வரும் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் கிளிக் பண்ண உடனே அந்த யூசர் நேமுங்கிறது அப்படியே அனிமேட் ஆகி மேலே போகும். அது நம்மளுக்கு இந்த டிசைனில் அது இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இந்த டிசைனில் அது இல்லை. நம்ம அது மாதிரி டிசைன்ஸ் வரும்போது பார்ப்போம். நம்ம அந்த மாதிரி இதுவும் நிறைய இது ஒர்க் பண்ணி பார்ப்போம் பின்னாடி. பட் அப்போ வரும்போது அதை பார்த்துக்கலாம். இந்த டெஸ்க்டாப் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் இந்த கிளிக் பண்ணோம், இங்கே சில இடங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்னு வரும்ல, அதெல்லாம் சும்மா லேபிளாக நம்ம கொடுப்போம். லேபிளாக கொடுத்தீங்கன்னா அது அப்படியே தெரியும். கிளிக் பண்ணும்போது அது அழகாக அப்படி அனிமேட் ஆகி மேலே போயிடும். அதுக்கான யூஸ் கேஸ் வரும்போது நம்ம அதை பற்றி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு லெட்ஸ் கம் டு அவர் டிசைன். ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, அப்போ லீடிங் ஐக்கான் வைக்கணும், பிளேஸ் ஹோல்டர் வைக்கணும் அப்படிங்கிறது மட்டும் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ அது ரெண்டுத்தையும் பண்ணிடலாம். பெட்டராக இருக்கிறதுக்காக அது இந்த மாதிரி 1 by 1 அப்படி கொடுத்துக்கணும். இப்போ பிளேஸ் ஹோல்டர் கொடுப்போம் ஃபஸ்ட்டு. பிளேஸ் ஹோல்டருங்கிறதும் ஒரு கம்போசபிளாக தான் இருக்குது. இஃப் யூ see here, அது சும்மா ஒரு டெக்ஸ்ட்டு கிடையாது. இப்போ வேல்யூங்கிறதுல சும்மா ஒரு டெக்ஸ்ட்டு, அதனால் ஈக்குவல் டு போட்டு இப்படியே கொடுத்துட்டீங்க. பட் பிளேஸ் ஹோல்டருங்கிறத வந்து ஒரு கம்போசபிள் எதையுமே அது வந்து எப்படி பார்க்குறதுனா அதை இங்கே பார்க்கணும். ஏன் கம்போசபிள்னா அப்படி தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே பிளேஸ் ஹோல்டருங்கிறது பார்த்தீங்கன்னா கம்போசபிள் அப்படிங்கிற டைப்பில் இருக்குது. வேல்யூங்கிறது பார்த்தா ஜஸ்ட் ஸ்ட்ரிங்குங்கிற ஒரு டைப்பில் இருக்குது. ஸோ இப்போ பிளேஸ் ஹோல்டருங்கிறது கம்போசபிள் அப்படின்னா அது இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட், இந்த மாதிரி இது ஓப்பன் க்ளோஸ் கொடுக்கணுன்றதை மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுங்க. நான் ஃபர்தராக உங்களுக்கு அதை டீட்டெயிலாக எக்ஸ்போஸ் பண்ணுறேன். ஆமாம், அது வந்து ஒரு இதுக்கு பேர் வந்து க்ளோஷர்ஸ்னு சொல்லுவாங்க. க்ளோஷர்ஸில் லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஃப்ளவர் பேக்கெட் தான் வரும். அந்த ஃப்ளவர் பேக்கெட்டுக்கு அர்த்தம் கம்போசபிள் வர்றது எல்லாமே ஃப்ளவர் பேக்கெட்டாக வரும்னு அர்த்தம் கிடையாது. ஃப்ளவர் பேக்கெட்டுங்கிறதுக்கான அர்த்தம் வேறு. அதை வந்து நம்ம அதை பற்றி ஃபர்தராக இன்னும் ஃபங்க்ஷன்ஸை பற்றிலாம் நான் அடுத்து இந்த செக்ஷன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் எடுப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து நீங்கள் சும்மா இதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஞாபகம் வச்சுக்கிங்க, அவ்வளோதான். இந்த பிளேஸ் ஹோல்டர் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள்ஸ் போடணும். இந்த இதுக்குள்ளார நீங்கள் ஒரு இது எழுதணும், ஒரு ஸ்கோப் போட்டுட்டு அந்த இந்த மாதிரி வர்றதெல்லாம் நான் ஸ்கோப்புன்னு மீன் பண்ணுவேன். இந்த ஸ்கோப்புக்குள்ளார நீங்கள் எழுதணும். என்ன எழுதணும்? இப்போ பிளேஸ் ஹோல்டரில் உங்களுக்கு என்ன வேணும்? டெக்ஸ்ட்டு தானே வேணும். ஸோ அப்போ வந்து டெக்ஸ்ட்டில் என்ன இருக்க போகுது? சர்ச்சுன்னு தான் இருக்க போகுது. அதனால் சர்ச், அவ்வளோதான். இதுதான் யூஸ் பண்ணோம், டெக்ஸ்ட்டு தான். இப்போ டெக்ஸ்ட்டு போட்டோடனே இங்கே பிளேஸ் ஹோல்டர் வந்துருச்சு சர்ச்சுன்னு. சரி, அடுத்து லீடிங் ஐக்கான். லீடிங் ஐக்கான் அப்படிங்கிறதும் வந்து கம்போசபிள் தான். அதுக்குள்ளார என்ன போட போகிறோம்? அவ்வளோதான். அதுவே எல்லாத்தையும் காட்டுது. இது ஏன் காட்டுதுன்னா அந்த ஜெமினி பண்ணுற வேலை இதெல்லாம், இந்த ஐக்கானு, இமேஜ் வெக்டர் இது எல்லாத்தையும் காட்டுது. நீங்கள் ஆனால் நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணணும்னா, தயவுசெய்து நீங்களாம் டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இந்த இதை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஐக்கானில் ஐக்கான் பெயிண்டர் சோர்ஸ் கேட்குது. பெயிண்டர் சோர்ஸ் வந்து ஐகான்ஸ் டாட் பில்ட் அதுதான் யூஸ் பண்ணணும். அப்படி கூட பண்ணலாம். ஐகான்ஸ் டாட் பில்ட் அதில் தான் யூஸ் பண்ணலாம். இதுலேயே ஆப்ஷன்ஸ்லாம் ஒரு காமிக்குங்க. இப்போ அது வரும், அதிலே வந்து சொல்லுது. ஆனால் அதில் இமேஜ் எப்படின்னு வந்து சொல்லுது. அது வந்துச்சு பாருங்க, டிஃபால்ட் சர்ச் யூஸ் பண்ண சொல்லுதுல. இப்போ இந்த மாதிரி அது இங்கே இது எனக்கு காட்டுது பார்த்தீங்களா? நான் ஐகான்ஸ் டைப் பண்ணதும் டிஃபால்ட் டாட் சர்ச்ன்றது அது உனக்கு சஜஷன் அப்போ ஃபில்டு டாட் கீழே இங்கே காமிக்குது. அது பரவாயில்ல, எது வேணால் நம்ம கொடுக்கலாம். இப்போ நான் வந்து டேபு என்னோட கீபோர்டில் டேபுங்கிறத ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே அது இதாகிடுது. இமேஜ் வெக்டர் ரிக்வயர்டு பெயிண்டர், இது இமேஜ் வெக்டராக இருக்கான். இப்போ அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? அதுக்கு இமேஜ் வெக்டராக கொடுத்துக்கலாம். இந்த பெயிண்டர்னா என்ன, இமேஜ் வெக்டர்னா அப்படிங்கிறத பற்றிலாம் இப்போதைக்கு பெருசாக கவலைப்படாதீங்க. இமேஜ் வெக்டர்னா நீங்கள் ஈஸியாக கொடுக்கணும். ஐகான்ஸ் டாட் பில்ட் இப்போ அப்படி தான் நாங்கள் கொடுத்துருக்கேன். இப்போ இமேஜ் வெக்டரில் நம்ம கொடுக்கல. அது ஓகே, அது பெயிண்ட் சோர்ஸாக கொடுத்துருப்பீங்க. இமேஜுக்கு அதுதான் நான் டிஃப்ரென்ஸ் இப்போ தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் பெயிண்ட் சோர்ஸ்னு வச்சிங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு இமேஜ் ஒரு டிபியில் ஒரு
இமேஜை கொடுத்து இங்கே வரைய சொல்கிறீங்கன்னா அந்த இமேஜோடைய ரெசல்யூஷனும் அதே ரெசல்யூஷனை தான் வரையும். அது ஸ்க்ரீனை பெருசாக்கி ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிக்சல்ஸ் வந்து உடையிறது நல்லா தெரியும். இதே இமேஜ் வெக்டராக கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் பிடிச்சி ட்ராக் பண்ணாலும் அந்த பிக்சல்ஸ் உடையாது, அது ஆட்டோமேட்டிக்காக ரீகால்குலேட் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ அந்த ஒரு ஐக்கானை வந்து நீங்கள் ஒரு இமேஜாக கொடுக்குறதுக்கும் ஒரு வெக்டராக கொடுக்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு புரியுதா? ஒரு இமேஜாக கொடுத்தீங்கன்னா ட்ராக் பண்ணி பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இமேஜ் என்ன ஆகும், அதோட ரெசல்யூஷன் போக உங்களுக்கு ஒரு மாதிரி புள்ளியாக ஒரு மாதிரி உடைஞ்சு தெரியும் இல்லையா இமேஜ். அதோட ரெசல்யூஷன்ஸ் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ அது நீங்கள் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது வந்து ஒரு மாதிரி பிரேக் ஆகி தான் தெரியும், அது ரொம்ப கிளியராக தெரியாது. பட் நீங்கள் ஒரு இமேஜ் வெக்டராக கொடுத்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தாலும் அதோட ரெசல்யூஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதான் இமேஜ் வெக்டருக்கும் இதுக்குள்ள வித்தியாசம். இப்போ இமேஜ் வெக்டரை இப்படி போடணும், அப்போ பெயிண்டரை எப்படி போடணும்? ஒன்றும் இல்லை, பெயிண்டர்னு போட்டிங்கன்னா நம்ம இமேஜுக்கு யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம்ல, பெயிண்டர் சோர்ஸ், இந்த பெயிண்ட் ரிசோர்ஸ்ன்னு கொடுத்து யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கொடுத்து யூஸ் பண்ணிக்கணும். பெயிண்டர் ரிசோர்ஸஸில் இதில் ஐடி கொடுக்கணுமா, இதில் நம்ம வந்து ஐக்கானை எடுத்து நம்ம இங்கே லோக்கலில் இது பண்ணி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்மளுக்கு அது தேவையில்லை, நம்ம இமேஜ் வெக்டராகவே வச்சுக்கலாம். அவ்வளோதான். இமேஜ் வெக்டரில் இப்போ ஐகான்ஸில் கொடுக்கறதுல வந்து ஃபில்டா நான் ஃபில்டா அப்படிங்கிறதுலாம் இருக்குது, நம்ம அதை பற்றி பார்ப்போம். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நல்லன்னு கொடுத்துக்கலாம், கண்டென்ட் டிஸ்கிரிப்ஷன் எதுவும் வேண்டாம், அவ்வளோதான். இந்த ஐக்கான் வருதான்னு பார்ப்போம், ரெண்டர் ஆகிறதுல ஐக்கான் வந்துருச்சு. இப்போ இதில் வந்து டிஃபால்ட்டுக்கு பதிலாக ஃபில்டுன்னு கொடுத்தோன்னு வச்சுங்களேன், இது இந்த இடத்துல ஏதோ ஃபில் ஆகி தெரியுமா? இல்லை, இது வந்து ஃபில்டுனாலும் டிஃபால்ட்னாலும் ஒரே தான் இருக்குது. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இமெயிலு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டாக இருக்கும்போது வரும் அவுட்லைன் ஃபில்டுனா உள்ள கலர் அடிச்சிருக்கும், அவ்வளோதான். அது உங்களுக்கு என்ன காட்டும். இப்போ இமெயிலும் ஒரு ஐக்கான் இருக்குன்னா இது ஃபில்டாக இருந்தால் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும் ஃபில்டு. இல்லை எனக்கு வந்து அன்ஃபில்டாக தான் இருக்கணும் அப்படின்னா என்ன எதை போட்டாலும் டிஃபால்ட் வந்து அப்போ அவுட்லைன்டுன்னு இருக்குமா, ஐகான்ஸில் ஃபில்டு அவுட்லைண்டில் இப்போ இமெயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். புரியுதுங்களா? அவுட்லைன் ஃபீல்டு இதுதான் டிஃப்ரென்ஸு. சரி, ஓகே. இப்போ நம்ம போக வேண்டியது வந்து டிஃபால்ட்டு சர்ச், அவ்வளோதான். இதில் என்னென்ன ஐக்கான்லாம் அவைலபிளாக இருக்குன்னு நீங்கள் அதுக்கப்புறம் கூட பார்த்துக்கலாம், இப்போதைக்கு நம்மளுக்கு அது தேவையில்லை. ஸோ அவ்வளோதான். இப்போ ஐக்கானு போட்டாச்சு, இப்போ லீடிங் வந்துருச்சு, இது வந்துருச்சு. இந்த கீழே ஒரு பார் இருக்குமே, அந்த பார் வந்துச்சப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார் வந்திருக்கும், இது நமக்கு தெரியல. ஏன் தெரியலனா நம்ம இன்னும் அதை அந்த டிசைனோட சேர்த்து பார்க்கல, அந்த ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கல, இது சும்மா ப்ரிவியூ மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம், அதனால் நம்மளுக்கு தெரியல. ஆக்சுவலாக இங்கே கீழே ஒரு இது இருக்குது. ஓகே, நம்ம ஃபர்தராக அதை வந்து வேறு என்ன இதில் பண்ணியிருக்காங்கன்னா இந்த கலர்ஸ்லாம் செட் பண்ணியிருக்காங்க. இந்த கலர்ஸ் வந்து எதுக்குன்னா ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது என்ன கலரு, ஃபோக்கஸ்னால் இப்போ நீங்கள் நிறைய எலமெண்ட் இருக்குது, இங்கே இந்த ஸ்க்ரீனில் நிறைய எலமெண்ட் இருக்குல்ல, இப்போ இங்கே எடுத்துன்னு போய் நீங்கள் மவுஸ் பாயிண்ட்டை வச்சிங்கன்னா அது ஃபோக்கஸ்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா ஃபோக்கஸாக இருக்கும்போது இந்த பேக்ரவுண்ட் என்ன கலரில் இருக்கணும், அன்ஃபோக்கஸாக இருக்கும்போது என்ன கலரில் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்பெசிஃபிக்கலாக சொல்லணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோக்கஸ்டு கண்டெய்னர் கலர் என்ன, இதுக்கு என்ன கலர் என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக ரொம்ப ஸ்லோவாக ஒவ்வொன்றா போய் தேடி பார்த்து பண்ணணும். இப்போது அது எங்கே கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ இங்கே இவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதில் அந்த பேக்ரவுண்ட் கலர்ஸ் கொடுக்கறதுக்குன்னு ஏதாவது ஒரு இடம் இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஆக்சுவலாக இதில் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கே தெரியல. கலர்ஸ்னு ஒன்று இருக்குது, மாடிஃபையர் இருக்குது, ரீட் ஒன்லி இருக்குது, டெக்ஸ்ட் இருக்குது, பிளேஸ் ஹோல்டர் இருக்குது, லீடிங் ஐக்கான், கலர்ஸ்னே ஒன்று இல்லையே. ஸோ அவங்க மாடிஃபையரில் கொடுத்துருந்தாங்களா? இல்லையா, அவங்க கலர்ஸ்ன்னு தானே கொடுத்துருக்குறாங்க. மேபி இது பழைய வருஷனாக இருந்திருக்கலாம், அதனால் அது அந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃபீல்டை க்ளோஸ் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஃபீல்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? இல்லையே, மாடிஃபையர் இங்கே இருக்குது. இல்லை மாடிஃபையர் அது சும்மா ஆர்குமெண்ட், அதை விட்டுருங்க. சரி, ஓகே. இப்போ கலர்ஸ்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம், இதை பற்றிக்கு இதை விட்டுருவோம். நம்ம கலர்ஸ் வந்து இது பின்னாடி பார்த்துக்கலாம், இதோட கலர்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம். இது வந்து கலர்ஸ் வந்து கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் வந்து மாடிஃபையரில் யூஸ்வலாக போட்டு கொடுப்பீங்களா, அந்த மாதிரி தான் கொடுத்துக்கணும். இப்போதைக்கு அதை விட்டுருங்க.
இது நான் ரொம்ப போட்டு குழப்பல. நீங்கள் இதில் இருக்கிற எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இந்த மாடிஃபையர் அவங்க கொடுக்கலையே, அந்த இது கொடுக்கலையே. நம்ம இன்னும் இதை பற்றி உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்னா என்ன, பேராமீட்டர்லாம் என்னங்கிறதெல்லாம் நான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லெவலில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. அதனால் இப்போ போய் நான் இது ஒரு ஆர்குமெண்ட்டு, இது மாடிஃபையர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் இன்னும் உங்களுக்கு சொல்லாதனால இப்போ அதை உங்களால் எனக்கு சொல்ல முடியாது. அதனால் நான் இதெல்லாம் நான் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் இப்போதைக்கு, ஏன்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ, இப்போ வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு தான் நான் இதை சொல்கிறேன். இதுக்கு அடுத்த கிளாஸில் வந்து நான் ஃபங்க்ஷன்ஸு இதை பற்றிலாம் சொல்கிறதா இருக்கேன். இப்போ இதை முடிச்சுட்டு யூஐ டிசைனை எப்படி இது பண்ணுறது முடிச்சுட்டு அடுத்து ஃபங்க்ஷன்ஸு கிளாஸஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஃபர்தராக அதுக்கப்புறம் நம்ம வந்து பிஸ்னஸ் லாஜிக் அலாங் வித் யூஐ வந்து மூவ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அதெல்லாம் நல்லா தெளிவாக புரியும். இப்போதைக்கு நீங்கள் எதுவுமே போட்டு குழப்பிக்க வேணாம். சும்மா ஒரு சர்ச் பாரு, ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டை வச்சுருக்கோம், ஒரு லீடிங் ஐக்கான் போட்டிருக்கோம், இந்த பேஸ் அது பேர் என்ன, பிளேஸ் ஹோல்டர் செட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஓகேவா? இதோட இதை முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் இது ஃபில் மேக்ஸ் வித்லாம் கொடுக்கணுமா அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம இப்படியே நான் சொல்லலாம். இப்போ வந்து நீங்கள் மேக்ஸிமம் வித்து கொடுத்துருங்க அப்படின்னு. ஆனால் அது ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதை நான் சொல்கிறேன். அவ்வளோதான். இப்போது இது ஓகே, சர்ச் பாரை டிசைன் பண்ணியாச்சு. அடுத்தது போகும். அடுத்தது வந்து அலைன் யுவர் பாடிங்கிற இந்த செக்ஷனை வந்து டிசைன் பண்ணணும். இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இமேஜ் வியூ இருக்குது. இது வந்து நம்ம இந்த டிசைனில் பார்க்கலாம். இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா ஒரு இது வருது, டெக்ஸ்ட் வருது, டைட்டில் வருது. அந்த டைட்டிலுக்கு கீழே ஒரு இமேஜ் வருது, ஒரு இது வருது. அந்த இமேஜ் இது வந்து எல்லாத்துக்கும் வந்துட்டு அப்போது இந்த ரெண்டும் சேர்ந்தது ஒரு எலமெண்ட்டு. இது இமேஜ் வியூ, இந்த கீழே இருக்கிற அந்த இமேஜ் வியூக்கான டிஸ்கிரிப்ஷன் டெக்ஸ்ட்டும். இமேஜ் வியூ டிஸ்கிரிப்ஷன் டெக்ஸ்ட், இமேஜ் வியூ டிஸ்கிரிப்ஷன் டெக்ஸ்ட். கரெக்டாக? ஃபஸ்ட்டு இதை டிசைன் பண்ணணும். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போய்ட்டு இன்னொரு இதில் போட்டு இந்த பாடியோட சேர்த்து போட்டு டிசைன் பண்ணணும். இவ்வளோதான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன டிசைன் பண்ணிடலாம்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு டிசைனை போட்டுடலாம்.